டம்மி ஆர்டர் போட்டு என்னை அலைய விட்டுறான். அதாவது எப்படின்னா, நான் வீட்டிலேருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போகிறேன். அங்கே போய் கேட்டால் இது எங்கள் ஆர்டர் கிடையாது, நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுறான். பார்த்துக்கோங்க, இவனே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுறான். இப்போ நான் வீட்டிலேருந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து 2 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன்ல. ஹாய் கைஸ், திஸ் இஸ் மை 5th வீடியோ. நான் விஐபி. ஸோ கைஸ், எங்கே பேக் மாட்டிட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது டெலிவரி பாய் வேலை தான் பார்க்க போகிறோம். நேற்று அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்து போட்டான். என்னென்னு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டரே வந்து போட்டான். 47 ரூபா சம்திங் காட்டுது. ஸோ பக்கத்துலேயே தான், வாங்க அப்படியே டெலிவரி பண்ண போகலாம். எதில் போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கில் தான் கைஸ், R15 V3 தான் டெலிவரி பண்ண போகிறோம். துணிக்கிறான் நம்ம பையன் அப்படியே போயிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ண போயிட்டே இருக்கீங்க. கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபஸ்ட் ஆர்டரே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னு தெரில எனக்கு. நான் போயிட்டு ஆர்டரு போட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்குது. ஆர்டர் போட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் அது நானே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னே தெரில எனக்கு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டரு இது. ஆனால் நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்து செகண்ட் ஆர்டரு. ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு வருவோம். ஸோ ஓட்ட ஆரம்பித்த உடனே என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் வந்தது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. அங்கே போய் ரெஸ்டாரண்ட்டில் போய் கேட்டதுக்கு இந்த ஆர்டர் நாங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 2வது ஆர்டரும் வந்தது. சரின்ட்டு முன்னாடியே நான் வந்து கால் பண்ணி விசாரித்தேன் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டு கால் பண்ணி விசாரித்ததுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து நான் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் வீடு தான். ஸோ எங்கள் அண்ணன் கையில் வந்து கேட்டேன். அவனும் வந்து டெலிவரி பாய் வேலை தான் பார்க்குறான். அவங்ககிட்ட வந்து கேட்டேன். அதுக்கு வந்து நிறைய இந்தமாரி டம்மி ஆர்டர்லாம் போட்டு ஏமாற்றுவாங்கடா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்தமாதிரி 40 ரூபா 50 ரூபா ஆர்டருக்குலாம் வந்து டம்மி ஆர்டரே போட்டு ஏமாத்துறாங்களாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஆர்டர் வந்து என்னால் எடுக்கவும் முடியல. இந்த ஆர்டர் வந்து என்னால் வந்து எடுக்கவும் முடியல, கேன்சலும் பண்ண முடியல. இதோ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் கொஞ்ச நேரம் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுது. நம்பலாம் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேன்சல் ஆகிடுது. டம்மி ஆர்டர் போட்டு என்னை அலைய விட்டுறான். அதாவது எப்படின்னா, நான் வீட்டிலேருந்து கிளம்பி ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போகிறேன். அங்கே போய் கேட்டால் இது எங்கள் ஆர்டர் கிடையாது, நான் பண்ணல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுறான். பார்த்துக்கோங்க, இவனே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுறான். இப்போ நான் வீட்டிலேருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டு வந்து 2 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன்ல, அது அவனுக்கு ஒரு அல்ப ஆசை. பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஏமாத்துறானுங்க, சீட் பண்ணுறானுங்க. மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருந்துட்டு ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்டுங்க, நீங்கள் தானே ஆர்டர் போட்டது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அப்புறமேட்டு ஆர்டர் எடுங்க. பாருங்கள், போர்ட்டரில் தான் இது ஏமாத்துறான். அவனே ஆர்டர் போட்டான், அவனே வந்து கேன்சல் பண்ணிட்டான். இப்போ நான் கிளம்பி வர்றதுல அதெல்லாம் வந்து வேஸ்ட் தான், பெட்ரோல்லாம் சும்மா அலைய விட்டுறான். பார்த்துக்குங்க கைஸ், இதை விட ஓப்பனாக ப்ரூவ் பண்ண முடியாது. பாருங்கள், காலையிலேருந்து இது பாருங்கள், இருங்க ஓகே கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் பேஜ் ஓப்பனில் வச்சுருக்கேன். போர்ட்டர் ஆன் பண்ணி 4 மணி நேரம் பக்கம் ஓப்பனில் இருக்குது. இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடலை. அவன் 2 ஆர்டர் போட்டு என்னை வர வச்சு கேன்சல் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறான். இதுதான் நடந்தது. ஸோ கைஸ், பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அப்புறமேட்டு வண்டி எடுத்துகிட்டு போங்க. வேஸ்ட்டாக போயிட்டு அலையாதீங்க என்ன மாதிரி. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கொஞ்சம் மாற்றிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.